ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தர்பூசணி தோட்டத்தில் களை தான் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் களை. இதுக்கப்புறம் வந்து களை எடுக்கக்கூடாது, ஏன்னா கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வீடரும் வச்சு ஓட்டக்கூடாது. இருக்கக்கூடிய எல்லா புள்ளையும் வந்து எடுத்தாச்சு. தர்பூசணி கொடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வளர்ச்சி வந்து துரிதமாயிட்டே போயிட்டே இருக்குங்க. ட்ரிப் பைப் கீழெல்லாம் நிறைய புல் இருக்கும் இல்லையா, அதை கூட நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா புல் நிறைய இருந்துச்சுனாலே செடி பரவ புல் வந்து அதிகமாகும். அதனால புல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அந்த புல்லில் வந்து பூச்சி உட்காரும், அந்த பூச்சி வந்து அப்படியே செடியில் உட்காரும், அப்படியே காயில் உட்காரும். இதனால வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும். அதனால எல்லா புல்லையுமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு அளவுக்கு வந்து நம்ம செடி வந்து இப்படி தான் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜான் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. பொதுவாக இந்த தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து ஹைபிரிட் இல்லையா, 60 நாளுக்குள்ளே வந்து அறுவடையை முடிச்சிடணும். இப்போ வந்து ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கு. நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா 2 இலை வந்து புதுசாக விட்டுருந்துச்சு. அதை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் டீ கொடுத்து நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.